ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சமையல் வீடியோ தான். கார்டன் வீடியோவில் மேலே கார்டனுக்கே போகலை ஃப்ரெண்ட்ஸ். அந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஜெயாஸ் கார்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க. இது நம்ம வீட்டில் போன வாரத்தில் அறுவடை பண்ண சேப்பங்கிழங்கு. சேப்பங்கிழங்குனாவே எல்லாருக்கும் பிடிக்கும்ல. அதுவும் நம்ம வீட்டில் ஆர்கானிக்காக விளைய வச்சு 10 மாதம் காத்திருந்து எடுத்தது. ஆனால் நம்ம கடையில் வாங்குறப்ப இதை நல்லா காயெல்லாம் போட்டு அதுக்கப்புறம் நமக்கு வரனால நல்ல கலர் விலைன்னு இருக்கும். இது இப்போ ஒரு 6-7 தடவை வாஷ் பண்ணிட்டேன். அதனால் தோல் அப்படி உறிஞ்சிக்கிட்டு வருது கை அப்படி வச்சாவே. ஆனால் கலர் இந்த கலரில் இருக்குது. ஆனால் ஆர்கானிக்காக நான் விளைய வச்சது. ஸோ இதில் ரோஸ்ட் பண்ணி காமிக்கிறேன். மறுமருன்னு நான் சாம்பார் வச்சுருக்கேன். அதுக்கு தான் இதை செய்ய போகிறேன். அதுக்கு கொஞ்சமாக இப்படி தண்ணி வச்சுட்டு ஒரே ஒரு விசில் மட்டும் வச்சு எடுத்துக்கலாம் குக்கரில். ஒரே ஒரு விசில் வச்சுட்டு ஸ்டீம் அடங்கின உடனே அப்படியே தண்ணி மாற்றி மட்டும் கொண்டு வந்திருக்கேன். இங்கே பாருங்கள் எப்படி உறிஞ்சி வருது அப்படின்ட்டு. ஒன்று ஒன்றா அப்படிலாம் உரிக்க வேணாம். இங்கே பாருங்கள் அப்படியே அழகாக பாட்டாக கலண்டு வருது தோல். இது சரியான பதம். அது ஒரு காரணம். இன்னொன்று இது ஆர்கானிக்காக விளைய வச்சு போன வாரம் 4-5 நாள் தான் ஆகுது. அதுக்குள்ளே நம்ம அதை சமைக்கிறோமா. மெல்லுசு தோலாக பச்சையாக இருக்கும்போதே அது தோல் உரிக்கிற மாதிரி ஈஸியாக இருந்தது. எனக்கு அழகாக வருது பாருங்களேன். உரிச்சிட்டு காமிக்கவா. நல்லா ஸ்ட்ரீம்லாம் போய் ஹீட்லாம் ஆறுனதுக்கப்புறமா உரித்து எடுத்துக்கிட்டேன். இப்போ இது நான் நிறைய அறுவடை பண்ணோம். ஒரு கிலோவுக்கு மேலே. நான் குட்டி குட்டி கிழங்கா தான் இன்றைக்கி நம்ம வேக வைப்போம். அடுத்து பெருசு எடுத்துக்கலாம். ஏன்னா இல்லைன்னா ரொம்ப சுருங்கிடும்ல அப்படின்ட்டு குட்டி குட்டியாக எடுத்திருக்கேன். இப்போ நம்ம இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணுறது ரொம்ப மெல்லிசாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்டியாகவும் இருக்கக்கூடாது. நான் கட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு தண்டியாக, அதாவது இப்போ ரொம்ப பொடிசாக இருக்கலாம் 2 பீஸாகவும், மற்றதெல்லாம் 3 பீஸாகவும் கட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம ஒரு பாத்திரம் வச்சாச்சு. கொஞ்சம் அடிகனமான பாத்திரமாக வச்சுக்கோங்க. இதில் ஆயில் விட்டுக்கலாம். நம்ம இப்போ டீப் ஃப்ரை பண்ண போகிறது கிடையாது, சாலோ ஃப்ரை தான். ஆயில் ஹீட் ஆனோடனே கடுகு, கருவேப்பிலை, அப்புறம் 2 வத்தல் சில்லி போட்டுக்கோங்க. கொஞ்சமாக பெருங்காயத்தூள். இதெல்லாம் நல்லா பொரியட்டும். இதில் போட்டு ரோஸ்ட் பண்ணவே நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். இப்போ நல்லா பொரிஞ்சிருச்சு இல்லையா. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற சேப்பங்கிழங்க அதில் போட்டுக்கலாம். ரொம்ப கரண்டி போடாமல் அப்படி பரட்டி விட்டு சிம்மிலையே வச்சு ஒரு 10 நிமிஷம் நல்லா அது ஃப்ரை ஆகிற வரைக்கும் விடணும். நல்லா 2 பக்கமும் பரட்டி போட்டிருக்கேன். இந்த டைமில் கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். நல்ல ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே பரட்டி போட்டு நல்லா இதாக எப்படி இருக்குது பாருங்க, செமையாக இருக்குல்ல. இப்போ நல்லா கொஞ்சம் காரம் அதிகமாகவே போடுங்க. நல்லா அதுக்குள்ளே அப்சர்வ் ஆகி நல்ல முறுமுறுன்னு வந்ததுக்கப்புறம் டேஸ்ட் வெளியில் அப்படி கிறிஸ்பியாகவும் உள்ளே அப்படி சாஃப்டாக இருக்கும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். இதுக்கப்புறம் ஒரு 7-8 நிமிஷம் நல்லா புரட்டி சிம்லேயே வச்சு எடுக்கணும். வத்தல் பொடி போட்டதுக்கப்புறமா ஒரு 5 மினிட்ஸ் வதக்கியிருக்கேன். இப்போ டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு போட்டுக்கலாம். அப்படியே ஒரு கோட்டிங் ஆகிருக்கு பாருங்களேன். மேலே ஒரு கோட்டிங் உருவாக்கியிருக்கு பார்த்தீங்களா. இந்த மாதிரி இருக்கும்போது தான் சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதத்துக்கெல்லாம் அட்டகாசமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் சேப்பங்கிழங்கு செய்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப பொறுமை அவசியம். உப்பு போட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கினதுக்கப்புறமா நல்ல ஒரு 4-5 பல் பூண்டை அப்படி தோலோடையே தட்டி போடுறேன். அதையும் போட்டு நல்லா 2 நிமிஷம் வதக்கலாம். கடைசியாக நம்ம ஒரு பொருள் போடுறோம் பாருங்களேன், அதுதான் இதுக்கு ரொம்பவே மாசான ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். இப்போவே டேஸ்ட்டு பிரமாதமாக இருக்குது. இப்போ நம்ம ஒரே ஒரு லெமனை ஜூஸ் எடுத்து அதில் ஊற்றிக்கலாம். சின்ன லெமனாக ஒரு லெமன் அதையும் ஊற்றி இப்போ சிம்மிலே தாங்க வச்சுருக்கேன். போட்டு பரட்டி எடுக்கலாம். இப்போ ஃபினிஷிங் டச்சாக கொஞ்சமாக அரிசி மாவு மேலே போட்டு நல்லா இந்த கோட் ஆகிற வரைக்கும் அதை நம்ம அப்படியே பரட்டி எடுக்கலாம். நல்ல ஒரு 5 மினிட்ஸ் வறுத்து எடுத்தாச்சு சிம்லேயே வச்சு. இதை செய்ய ரொம்ப பொறுமையாக செய்யணும். அப்போ தான் இதில் உள்ள எல்லாம் அந்த போட்ட மசாலாலாம் உள்ளே அப்சர்வ் ஆகும். சாப்பிடும்போது ஒரு கோட்டிங் அதுவாக உருவாக்கிக்கும். அந்த அரிசியெல்லாம் போட்ட அப்புறமா எல்லாம் அப்படி பிடிச்சி போயிருக்கும். வெளியில் காரசாரமாக முறுன்னு இருக்கும். உள்ளுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னாக்கா
நல்ல சாஃப்டாக இருக்கும். கடைசியாக பச்சை கருவேப்பிலை ஃப்ரெஷ்ஷாக தோட்டத்துலேருந்து பறிச்சிட்டு அந்த கருவேப்பிலையை போட்டு பெரட்டி எடுத்தீங்க அப்படின்னா, இப்போ நாங்கள் சாம்பார் சாதம் அது கொலைய வடித்து வச்சுருக்கேன் சாதம் மண்பானையில், அதுக்கு வச்சு சாப்பிட போகிறேன். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுவும் கண்டிப்பாக கிடச்சிச்சு அப்படின்னா வீட்டில் ஒரு சின்ன தொட்டியில் வச்சு வளர்த்துருங்க. ஆர்கானிக்காக செய்யும்போது ரொம்பவே டேஸ்ட்டு, ரொம்பவே ஹெல்த்தியும் கூட. ஓகேங்களா? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள். சரிங்களா? ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.